தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 40 நாட்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைந்திருந்த சரளத்தையும் நோவா திறந்து காகமொன்று வெளியே அனுப்பினார். ஆமப்பா, நன்றி கூறுகிறேன் அப்பா. உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை போற்றுகிறேன் அப்பா. போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடையாகவும் பரிசாகவும் கொடுத்திரப்பா. அதற்காக உம்மை போற்றுகிறேன் அப்பா. போற்றுகிறேன் அப்பா. போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. உமது எல்லையில்லா ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுகிறேன் அப்பா. நோவா உம்முடைய வாக்கை கடைபிடித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வாக்கை கடைபிடித்து உம்மை போன்ற புனித வாழ்வு வாழ எங்களை தயார்படுத்தும் அப்பா. ஆமப்பா, எங்களுடைய ஒவ்வொரு வேலையின் மேலும் உம்முடைய சித்தம் முழுமையாக நிரப்பப்பட்டு நாங்கள் அதை செய்யவும் நீர் எங்களுடன் உடனிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் சிறப்பாகவும் ஆண்டவரை நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்ற திருப்பாடலின் வரிகள் கேட்ப. ஆமப்பா, நீர் செய்த எண்ணில் அடங்கா நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் என்ற திருப்பாடலின் வரி கேட்ப. ஆமப்பா, நாங்கள் பிறந்த நொடி முதல் நொடி பொழுது வரை எங்களுக்கு நீர் ஏராளமான நன்மைகளையும் பொக்கிஷங்களையும் நீர் எங்களுக்கு தந்துள்ளிடப்பா. ஆமப்பா, அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் என்று தவிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய வித்துக்களாக, உம்முடைய மகனாக மகளாக இப்பூமியில் திகழ நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆமாப்பா, அதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. அப்பா, இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை பாதுகாக்கவும் உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துமாவும் சிறப்பாக நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழி நடத்தும்படியாகவும் நாள் முழுவதும் நீர் எங்களை பேணி காக்க வேண்டும் என்று எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அன்னை மரியின் பரிந்துரையும் அனைத்து புனிதர்கள் மறைசாட்சிகளின் பரிந்துரையோடு வேண்டிக் கொள்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதா.